ஹாய் மக்களே. ஸோ இது வந்து அந்தமான் சீரீஸ் டே 1. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து கீதமில் போயிட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு. சாம் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணால் அது எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. அண்ட் தென் அந்தமான் வந்து எங்களை நல்லா ட்ரிசிலிங்கோடு வெல்கம் பண்ணிச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஐயோ செம்ம வெயிலாக இருக்க போது எப்படி சமாளிக்க போகிறோன்னு நினச்ச இடத்துல வந்து அப்படியே வந்து ஒரு செம்ம கிளைமேட் வெல்கம் பண்ணிச்சு. நாங்கள் புக் பண்ண ட்ராவல்ஸ்லேருந்து வந்து எங்களை பிக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செம்ம பசி. முதல்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஆனால் லன்ச் பசிக்கும்ல, சாப்பிட்ணும்ல. அதனால் எங்கே போனோம் அப்படின்னா கிரில்லாக்ஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். வெல்கம் ட்ரிங்க்கோட அவங்களும் வெல்கம் பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நைல் ப்ளூ அப்படின்ற ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஜெயில் நாங்கள் போடுறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஆனால் திருப்பி வந்தோம். எதுக்குன்னா வந்து லைட் ஷோ வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கான வீடியோஸ் எதுவும் இல்லை. அப்புறம் கோவியூர் பீச் போயிட்டு அங்கே வந்து ஸ்பீட் போட் ரைட், பேல்பூரி எல்லாம் சாப்பிட்டோம். அந்த ஸ்பீட் போட் ரைட் வந்து 2 ஐலாண்டுக்கு நமக்கு கூப்பிட்டு போவாங்க. அண்ட் ஸ்பீட் போட் ரைட் வாஸ் வெரி ஆசம். அப்புறம் பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டீலாம் சாப்பிட்டாச்சு. நல்ல மழை வேறல, டீ கண்டிப்பாக வேணும். அண்ட் இது ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிக்கான ஒரு ஊராக இருக்குங்க. அதாவது ஃபவுண்டெயின்லேருந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து எல்லாமே வந்து ட்ரை கலரை தான் சிம்பாலிக்காக காட்டுது. அதுக்கப்புறம் நைட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தால் மக்கனி, ஆலூதம், நானு, அப்புறம் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டேக்கு ரெடி ஆகிறதுக்கு போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்.